திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் கௌரி தம்பதியின் மகன் பாவேஷ் பிரசன்னா பேரளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பேச்சுப் போட்டியில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை குவித்து வருகிறார். குறிப்பாக மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டு தந்தை பெரியார் என்ற தலைப்பில் பேசி முதல் பரிசை பெற்றுள்ளார். இந்த நிலையில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் முதல் பரிசுக்கான காசோலையை பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் கல்வி என்கின்ற தலைப்பில் ஒரு நிமிடம் அனல் பறக்க பேசி அசத்தியுள்ளார். கோலார் தங்கமும் கோகினூர் வைரமும் பயனற்று போனாலும் கல்வி என்ற செல்வமே நம்மை காத்து நிற்கும் என்று கெத்தாக பேசியுள்ளார். நம் முன்னேற்றத்திற்கும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் கல்விதான் கை கொடுக்கும். கோலார் தங்கமும் கோகினூர் வைரமும் பயனற்று போனாலும் கல்வி என்ற செல்வமே நம்மை காத்து நிற்கும். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று கூறுகிறார். வெள்ளத்தால் அழியாது, வெந்த நிலையில் வேகாது, கொள்ளைத்தான் போகாது, கொடுத்தாலும் குறையாது. அப்படிப்பட்ட கல்வியின் சிறப்பை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். தூக்கு கயிற்றுக்கு செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தர். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர்.